ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும். ஆனா போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிப்பாங்க. இது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 2 திருமணம் நீங்க பண்ணி வைக்கிறீங்கனாக்கா, அது ஒரு சாபம். எனக்கு நல்லாவே தெரியும். சிலர் சொல்லுவாங்க, "எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அதனால எனக்கும் 2 பொண்டாட்டின்னுவாங்க." ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க. எங்க எங்க அம்மா கூட இப்படி 2 கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இனி நானும் 2 கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க குடும்பத்துல இது இருக்குது. நாங்க என்ன பண்றது? அப்படின்னுவாங்க. அது சாபம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நிம்மதியே இருக்காது. 2 கல்யாணம் பண்ணினாலும் கிரேட்டா? இல்லையே. 2 கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன பெரிய சாதிச்சுட்டீங்களா? இல்லையே. ஏதோ மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாரு சின்ன வயசுல. அவங்க திரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்கனாக்கா, அது வேற கதை. ஆனா மனைவிய வச்சுக்கிட்டே இன்னொரு கல்யாணம், கணவன வச்சுக்கிட்டே இன்னொரு கல்யாணம்னாக்கா, பயங்கரமான சாபம். அது உங்களுக்கு தெரியாது. வரப்போற மருமகளோ, மருமகனோ அத செய்ய போறாங்க. உங்க மகளோ, உங்க மகனோ அத செய்ய போறாங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கணக்கு குடுத்தே ஆகணும். எதை விதைக்கிறியோ அதை அறுப்பாய்.